வணக்கம். வெல்த் கிரியேஷன் ஒரு நெசசிட்டி. எல்லாருக்கும் கோல்ஸ் இருக்கும். நம்ம ரிட்டையர்மெண்ட்டை செக்யூர் பண்ணுறது, அட்லீஸ்ட் ஒரு 95 இயர்ஸ் வரைக்கும் நாம் க்ரியேட் பண்ண வெல்த்தில் சஸ்டெயின் ஆகுறது, கிட்ஸோட எஜுகேஷன், அவங்களோட மேரேஜ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறது. எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் எல்லாரும் வெல்த்தை க்ரியேட் பண்ணுறாங்களா? இல்லை. அதுக்கு பிளானிங், எக்ஸிக்யூஷன், பிஹேவியரல் டிசிப்ளின் தேவை. என் எக்ஸ்பீரியன்ஸும் ரிசர்ச்சும் சேர்த்து ஒரு 11 ஸ்டெப்ஸை ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த 11 ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த 11 ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் சக்ஸஸ், கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறமா லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு கைட் பண்ணும். நான் ரக்ஷா. வாங்க இந்த 11 ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் வர 11 ஸ்டெப்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கின்னு அதை நீங்கள் ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுங்க. அப்போது நீங்கள் வெல்த் க்ரியேட் பண்ணுறது யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. எமர்ஜென்சி ஃபண்ட் வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு? சிம்பிள். எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு வெல்த்தை பில்ட் பண்ணாது, ஆனால் வெல்த்தை பில்ட் பண்ணியிருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஏர்ன் ஷுரு பண்ணுறப்போ உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான 6 months எக்ஸ்பென்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்டை ஃபர்ஸ்ட் 3 months எமர்ஜென்சி ஃபண்ட் எஃப்டி இல்லை ஆர்டியில் போடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் 3 months எமர்ஜென்சி ஃபண்ட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வைக்கலாம். எந்த லாக்இன் பீரியடும் இல்லாதது மாதிரி ஒன்று பார்த்துக்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்கள் 3 years சேவ் பண்ணியிருப்பீங்க, அது 3 lakh மாறி இருக்கும். இப்போ அந்த அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ஜாப் லாஸ் ஆனப்போ இந்த 3 lakhsலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் மோசம், மார்க்கெட் ஏதாவது டவுன் டர்னில் இருந்தப்போ நீங்கள் லாஸில் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ரிசல்ட் என்னென்னா 3 வருஷத்து எஃபர்ட் போயிடும். அப்புறமா கோல் டிலே ஆகும், உங்களோட வெல்த் பில்டிங் ஸ்டாப் ஆகிடும். இந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் எமர்ஜென்சி ஃபண்ட் வேணும். ஸோ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, 3 பக்கெட்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கெட் டெய்லி எக்ஸ்பென்சஸுக்கு, இன்னொரு பக்கெட் உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு, 3வது பக்கெட் கோல்ஸுக்கு, ஷார்ட் டேர்ம் இல்லை லாங் டேர்ம் கோல்ஸுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், நீங்கள் வெக்கேஷன் போகிறது இல்லை ஐஃபோன் வாங்குறது எல்லாமே ஒரு கோல், எமர்ஜென்சி அல்ல. எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு வெறும் எமர்ஜென்சிக்கு மட்டும்தான். இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டிஃபைன் யுவர் கோல்ஸ். டிஃபைன் யுவர் கோல்ஸ்னால் உங்கள் கனவுங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்குறது. இதை நாம 3 பக்கெட்ஸாக பிரிக்கலாம்: ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம். உங்கள் கோல்ஸ் 3 yearsக்குள்ளே அச்சீவ் பண்ணுறது இருந்தால் அதை நம்ம ஷார்ட் டேர்ம், உங்கள் கோல்ஸ் 3 to 5 yearsக்குள்ளே அச்சீவ் பண்ணுறது இருந்தால் மீடியம் டேர்ம், மோர் தென் 5 years கோல்ஸை நம்ம லாங் டேர்ம் கோல்ஸாக கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். இதை நாம் ஏன் இவ்வளோ முக்கியம்னு நாம் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளோட, உங்கள் பசங்களோட ஃபீயை நீங்கள் கட்டணும், அதுக்கு நீங்கள் 2 லட்சம் சேவ் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இதை நீங்கள் ஹை ரிஸ்க் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போது 2008 ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, 50% மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அப்போது அந்த இன்ஸ்டன்ஸில் என்ன பண்ணியிருப்பீங்க? இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற 2 லட்சம் பாதியாக குறைஞ்சிடும். ஸோ நீங்கள் லாஸில் செல் பண்ணமாவோ, அது மேலே நீங்கள் உங்கள் காலேஜ் ஃபீ கட்டுறதுக்கு லோன் வாங்கணும். இதுதான் ராங் அலோகேஷனோட ரிசல்ட். அதுக்கு ஒரு சிம்பிள் ரூலை ஃபாலோ பண்ணணும். உங்கள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு ஒரு சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் எஃப்டி, ஆர்டி, லிக்விட் ஃபண்ட்ஸ். இப்போ மீடியம் டேர்ம் கோல்ஸுக்கு நீங்கள் மிக்ஸ் ஆஃப் இந்த சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ கோல்டு, ரியல் எஸ்டேட், அப்புறமா ஈக்விட்டி, இதெல்லாமே வாலடைல். வாலடைல்னால் என்ன? நீங்கள் இப்போ ஒரு 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த 2 வருஷம் ஆகிட்டு அப்புறமா அந்த 1000 rupees 1500 ஆகலாம், இல்லை 500 ஆகலாம். உங்களுக்கு அது ஒரு சேஃபாக இவ்வளோவே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்னு நம்மளுக்கு தெரிய வராது. ஸோ இது கொஞ்சம் மேலேயும் போகலாம், கம்மியும் போகலாம். ஸோ அதுதான் நம்ம வாலடைல் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்வோம். அப்புறமா லாங் டேர்ம் கோல்ஸுக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உங்கள் லாங் டேர்ம் கோல் கிட்ட வரும்போது நீங்கள் ஹை ரிஸ்க் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் வெல்த் பில்டிங் ஜேர்னியில் 6 மாதத்துக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்ட் சேவ் ஆகிருக்கு. அப்புறமா உங்கள் கோல்ஸ் பிரகாரம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது. ஸ்டெப் 3, ப்ரொடெக்ட் யுவர் பேஸ். ப்ரொடெக்ட் யுவர் பேஸ்னால் என்ன?
ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போது இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆனால் 5 to 8 lakhs வரைக்கும் செலவாகலாம். இந்த ஒரு இன்சிடெண்ட் போதும் உங்களோட சேவிங்ஸ் எல்லாமே வைப் பண்ணுறதுக்கு. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் வெல்த் பில்டிங்குக்கு ஒரு ஷீல்டு. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். முடிஞ்சால் உங்கள் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்க. எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும் அது நான் செப்ரேட்டாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட், லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் யார் யாருக்கு தேவை? உங்களுக்கு டிபெண்டன்ஸ் இருந்தால், ரிட்டையர்ட் பேரண்ட்ஸ், இல்லை உங்கள் பார்ட்னர், இல்லை உங்கள் கிட்ஸ் ஃபினான்ஷியலி டிபெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு இது முக்கியம். இப்போது ஒரு அட்வைஸ், ஒரு ஃபுல் டேர்ம் இன்சூரன்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. யூலிப் மாதிரி பிளான்ஸ் இப்போது பேங்க் அவங்க இல்லை எல்ஐசி அவங்க செல் பண்ணுறது நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். யூலிப்னா என்ன? யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான். இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ். இது இது வேணான்னு சொல்கிறேன்னா, இதுலேருந்து உங்களுக்கு லோ ரிட்டர்ன்ஸ், அப்புறம் உங்களுக்கு ப்ராப்பர் கவர் இருக்காது, இன்சூரன்ஸ் கவர் இருக்காது, அப்புறமா உங்கள் பணமும் கொஞ்சம் டேர்முக்கு லாக் ஆகிடும். அப்புறமா நீங்கள் கொடுக்குற 15 to 40% பணம் அது கமிஷனுக்கே போகும். ஸோ இந்த லைஃப் இன்சூரன்ஸை ஒரு எக்ஸ்பென்ஸாக பாருங்கோ. இந்த லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஒன்றும் கிடைக்காது, ஆனால் வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இப்போ உங்கள் சிச்சுவேஷனை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு தேவையான 6 months எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். அப்புறமா உங்கள் கோல்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். என்ன கோல்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதுக்கு எவ்வளோ பணம் நம்ம சேவ் பண்ணோம், எவ்வளோ வருஷம் நம்ம சேவ் பண்ணோம், இது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஹெல்த் எமர்ஜென்சி ஏதாவது வந்தாலும் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். லைஃப் இன்சூரன்ஸ் உங்கள் டிபெண்டன்ஸ், உங்கள் பார்ட்னர், கிட்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் ஃபினான்ஷியலி சேஃபாக இருப்பாங்க. இதாங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இந்த பேஸை வச்சுக்கின்னு நம்மோட வெல்த் பில்டிங் ஜேர்னியை நம்மோட மேஜிக் நம்பரை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆயிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.